கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. இங்கே உறுப்பினராக வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பார்வையாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாருக்குமே தமிழக திருநாள் வாழ்த்துக்கள். இங்க நம்ம மொழியையும் பண்பாட்டையும் வழக்கத்தான் எல்லாருமே கூடியிருக்கோம். இந்த மன்றத்தில் நான் வரவு செலவு கணக்குகளை பார்த்தும் பிறகு செயற்குழு இயக்குநர்களின் ஒருவராகவும் சேவை செஞ்சுட்டு வரேன். இங்கே உள்ள பலர் நிறைய பேர் மன்றத்தோட உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. சில பேர் இன்னைக்கு நுழைவு சீட்டு வாங்கிட்டு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாமே எங்களுக்கு சொக்க தங்கங்கள். என்னடா சொக்க தங்கம் சொல்றாங்களா? காரணம் இருக்குங்க. தங்கத்தை பூமி கடியிலிருந்து எடுக்கும்போது வெறும் தங்கமே வராது. அதோட மண், சில உலோகங்கள் எல்லாமே கலந்துதான் இருக்கும். அப்படி அதை வெளியில் எடுத்துட்டு உருக்குவாங்க. அப்படி உருக்கும்போது அந்த உலோகங்கள் மண் எல்லாமே நீங்கிடும். அந்த மாதிரி நீங்கின பின்பு தங்கி இருப்பது தான் தங்கம். அந்த மாதிரி நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், உங்களோடவே இருப்பேன், நான் சேரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உறுப்பினராக சேரணும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் நீங்கிட்டாங்க. அப்படியெல்லாம் நீங்கின பின்பு எங்களோடவே தங்கி இருக்கும் நீங்கள் சொக்க தங்கங்கள். அதுக்காக நுழைவு சீட்டு வாங்கிட்டு வந்தவங்க வருத்தப்படாதா? ஏன்னா நீங்களே எங்களுக்கு முக்கியம்தான். இன்னைக்கு பார்த்தாலும் நாங்கள் மன்றத்தில் உறுப்பினர்களை சேர்த்துன்னு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் நினைச்சாலும் சொக்க தங்கங்களாக மாறுறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. இந்த மன்றத்தை துவங்கி 8வது மாசத்திலேயே 3வது நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு உறுப்பினராகிய நீங்கள் தான் முக்கிய காரணம். நமக்கு இருக்கும் வரவை வச்சுட்டு எந்த அளவுக்கு சிறப்பாகவும் செயல்படுத்த முடியுமோ அந்த மாதிரி செயல்படுத்திட்டு இருக்கோம். ஒரு வீட்டிற்கு பல ஜன்னல்கள் இருக்கலாம், ஆனால் கதவு ஒன்றுதான் இருக்கும். எத்தனை மொழி வேணாலும் பயிலலாம், ஆனால் தாய்மொழி தான் அந்த வீட்டினுடைய கதவு என்பதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம ஐயனும் குழு வகுத்து கொடுத்த பாடத்திட்டத்துக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அங்கீகரிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இப்போ மன்றத்திற்கு முன்னில் நாளிலிருந்து நேற்றைய வரைக்கும் இருக்கிற வரவு செலவு கணக்கை வந்து தான் நான் சொல்ல போறேன். உறுப்பினர்கள் மூலமாக நமக்கு வருவாய் மட்டும் சொல்ற முதல்ல உறுப்பினர்கள் மூலமாக நமக்கு 1820 வருவாய் வந்திருக்கு. நன்கொடையாக 150 வருவாய் வந்திருக்கு. ஈரண்டரி, மேலூர், லூக்கன், சாண்ட்ரி பள்ளிகளுக்காக 904 வருமானம் வந்திருக்கு. பிறகு உணவு கட்டணம் மூலமாக 100 வந்திருக்கு. ஆக மொத்தம் வருமானமாக 2974 வந்திருக்கு. இப்போ செலவுகளை பார்ப்போம். இந்த 3 நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நமக்கான செலவு 1469. ஈரண்டரி, மேலூர், லூக்கன், சாண்ட்ரி பள்ளிகளை நடத்துவதற்காக 539 செலவு. ஆக மொத்தம் செலவு 2008. ஸோ நம்மிடம் இருக்கும் கையிருப்பு 965 அதாவது 965 கையிருப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம 4 பள்ளியிலுமே 2 முதல் 3 ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும்
சுற்றுச்சூழல் சரியாக உள்ளதாக பார்த்து இது எல்லாமே ஒரு முறையில் நடக்காதுங்க, 2 அல்லது 3 முறையாக போயாங்க. இந்த 3 நிகழ்ச்சிகள் நடத்த மற்றும் பள்ளிகளுக்காக இதுவரை நாங்கள் 12 முறை கலந்தாலோசனை பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வாகன செலவு, உணவு, நேரம் என்று நிறைய செலவுகள் இருக்கு. இப்போ இங்க நடக்கிற இந்த அரங்கத்தை தேர்வு செய்கிற 3 முறை இங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எந்த செலவுமே நம்ம கணக்கில் சேர்க்கப்படவில்லை. மன்றம் அவர்களுக்கு பணம் கொடுக்க முன்வந்தப்போ வேண்டாம் மறுத்துட்டாங்க. இவர்களுடைய பெருந்தன்மை தான் இதை காண்பிக்கிறது. இவர்களுக்காக ஒரு முறை இவங்க கணக்கையை நான் சேர்த்துனேன், உங்க முன்னாடி லாப கணக்காக காமிச்சிருக்க முடியாது. சமுதாயத்திற்காக வேலை செய்யறவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். இங்க தமிழ் சமுதாயத்துக்காக நேரம் ஒதுக்கி மொழியை கொண்டு சேர்க்க நாங்கள் இருக்கோம். எங்களை நல்லா பயன்படுத்திக்கீங்க. வெளியில பல பேர் சினிமா டிக்கெட் வாங்கிட்டு தமிழ் படம் பார்க்கறதுன்னா தமிழுக்கு சேவை செய்யலாம் நினைக்கிறாங்க. அந்த மனப்பான்மை மாறணும். சினிமா வேண்டாம்னு சொல்லலை, சினிமாவை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லணும். இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த மற்ற செயற்குழு இயக்குநர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.